பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரும். இல்லை எடுக்குது, இப்போ பசி எடுக்குது தம்பி. செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம். இந்த குசுப பிடிச்ச சினேகர் காம்பரு தம்பி, சத்தியமா வரிகள் பிரமாதம். 3 பாட்டு. என் தம்பி தேவா இருந்தாலும் அதுல ஒரு முத்திரை. அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட ஒரு சும்மா ஒரு சின்ன கவர்ச்சி இருந்தது. தப்பு இல்லை, அது வேணும், அது வேணும். ரொம்ப அழகா பண்ணீங்க. எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. இந்த படம் வெற்றி பெறும். எல்லாத்தையும் இழந்து சுகம் துக்கம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து அழைக்கிற வரலாறு என்னிடத்தில் இருக்கிறது. அதனால இப்ப இருக்கிற சினிமா ஸ்ட்ரைக், தொழிலாளர்களை பட்டினி போடாதீர்கள், பேச்சுவார்த்தை மூலம் எல்லா விஷயங்களையும் தீர்த்து கொள்ளலாம். நடிகர் சங்கமும் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும். தெரியும், நடிகர் சங்கத்துக்கே தெரியும் யார் யார் எப்படி. எல்லாரும் சொல்ல, இப்ப கார்த்திக் தம்பி இருக்குது, ஜெயம் ரவி இருக்குது, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் டேட்டு கொடுத்தா கரெக்டா பர்ஃபெக்டா நடிச்சு முடிப்பாங்க. அவ்வளவுதான் வேணும். 9 மணி கால் ஷீட்னா ரஜினி சார் 7:30 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்றாரு. அன்னைக்கு சிவாஜி கணேசன் 7:30 மணிக்கு மேக்கப் போட, அதனால்தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை. 95% எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து ப்ரொடியூசரை வாழ வைத்தார். சில நடிகர்கள் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்துறாங்களே, என்ன வேதனை தெரியுமா? கொடுமை பண்றாங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் வரான், 9 மணி ஷூட்டிங்க்கு 3 மணிக்கு போயிடுறாங்க. என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அப்ப யாருடைய லாஸ்? கடைசியில ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அங்க பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே, யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையா நிக்கிறாங்களா? நிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நின்னீங்கன்னா நல்லது. ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது. நின்னா அவருக்கு ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க. அதனால ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்ல. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய் விட்டார்கள். வீடு, சொத்து, சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. இது வரலாறு. நீங்க எடுத்து பாருங்க, கணக்கு பாருங்க. இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன், இவ்வளவு போராடினேன், ஜெயிலுக்கு போனேன், ப்ரொடியூசர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடுறது அதுக்காக தான் கூப்பிடுறாங்க. ஒரு 32 சின்ன ப்ரொடியூசருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். 32 சின்ன ப்ரொடியூசருக்கு படம் எடுக்க பணம் கொடுத்துருக்கேன். அதுல 5 பேர் திட்டம் போட்டு மோசடி பண்ணி என்கிட்ட 3 கோடி ரூபாய் கிட்ட பண்ணிட்டான். மோசம் பண்ணி. அவன் பேரை சொல்ல விரும்பல, பெரிய ஆள் தான். ஆனா 18 படம் ரெடி ஆயிடுச்சு. 18 படம் முடிஞ்சிருக்கு. ஆனா ரிலீஸ் பண்ண முடியல. விளம்பர பணம் பண்ணல. விளம்பரம் 50 லட்சமாவது வேணும். கியூபுக்கு ஒரு 25 லட்சமாவது வேணும். மற்ற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தினா இப்ப 10 லட்சம் செலவாகுது குறைஞ்சபட்சம். இது யார் கையில இருந்து கொடுக்கறது? பூசணிக்காய் முதல்ல தேங்காய் பழம் வாங்குறாங்கள பூஜைக்கு, அதுல இருந்து படம் முடிஞ்சு பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும், ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த வரைக்கும், ரிலீஸ் நேரம் வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் படுற பாடு இருக்க. ஆரம்பத்தில இருந்து அனுபவிச்சவங்க, சம்பாதிச்சவங்க யாருமே கூட இருக்கிறது இல்லை. இருந்தா நல்லது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனிதாபிமானம். ப்ரொடியூசர் அவர் நம்மளை வச்சு படம் எடுத்தார், அவர் கூட இருந்த ரிலீஸுக்கு உதவுவோம் என்று நினைச்சா அவருக்கு ஒரு தெம்பா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. அதனால உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு. அப்படி பண்ணியிருந்தா உங்க மனத்தை நோகடிச்சிருந்தா இந்த பொது இதில் எனக்கு என்னன்னா, ஏதோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது. அதுக்காக தான் சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.